இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இனிய வார்த்தை எப்போதும் பேச இயேசு நடத்திடும். இக்கட்டில் இருப்போர் யாரையும் மீட்க இயேசு காத்திடும். இன்பத்தை வெறுத்து துன்பத்தை நாட இயேசு போதியும். இன்முகம் காட்டி இறங்கி நோக்க இயேசு கற்பியும். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் அவனுக்கு எண்ணினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. நம்ம எப்படி மறு உத்தரவு கொடுக்கணும் அல்லது எப்படி பேசணும் நம்முடைய வார்த்தை இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எப்படி இருக்க வேண்டும்? கிருபை பொருந்தினதாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் உப்பால் சாரமேறினதாய் இருக்க வேண்டும். உப்பில்லாத ஆகாரம் எப்படி இருக்கும்? அது டேஸ்டே இருக்காது, அதை நம்மளால் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி கிருபை இல்லாத வார்த்தைகள், கிருபை இல்லாத வார்த்தை என்று சொன்னால் என்ன? கடினமான வார்த்தைகள் அல்ல நம்முடைய மறு உத்தரவு அல்லது நாம் பேசுகிற வார்த்தைகள். அது மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாய், மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறதாய், மற்றவர்களை தேற்றுகிறதாய், மற்றவர்களை உடைக்காமல் தைரியம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு பூமியில் இந்த நாட்கள்ல 100க்கு அதிபதி ஒருவன் சந்திக்க வருகிறான். எதற்காக? தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், அவனை இவ்விடத்தில் கொண்டு வரவும் முடியாது. அப்போ இயேசு சொல்ல, நான் வந்து சுகமாக்குறேன், இல்ல நீ வீட்டுக்கு வரக்கூட நான் தகுதி கிடையாது, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பாருங்கள், இயேசு அந்த விசுவாசத்தை, அவனுடைய காரியங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுகம் அடைவான். இயேசு சொல்லுகிறார், உன் வார்த்தையின்படியே அவன் சுகத்தை பெற்றுக் கொள்வான் சொல்லுகிறார். இவன் போகிறான். அதே நேரத்தில் இயேசு சொன்ன நேரத்தில் அங்கு சுகம் பெற்று விடுகிறான். பாருங்க, இயேசுடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது, அதுல கிருபை இருக்கிறது, அதிலே அதிகாரம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய வார்த்தையும் அப்படி இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து விடுகிறோம். என்ன பேசுவது, எப்படி பேசுவது, என்ன செய்வது என்று சொல்லி எனக்கு பதில் தெரியலையே, நான் அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன். பல இடத்துல, சில இடத்துல பேசத்தகாத வார்த்தைகளை நம்ம விட்டுறோம், வாய் விட்டுறதும். நிறைய வார்த்தைகளை பேசி அதனால்தான் இன்றைக்கு பிரச்சனைகள் அநேக இடத்துல அதிகம். வேதம் என்ன சொல்கிறது? சொற்களின் மிகுதினால் பாவம் இராமல் போகாது. ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை சரியான வார்த்தையாக இருக்குமானால், கிருபை பொருந்தின வார்த்தையாக இருக்குமானால், அது உப்பினால் சாரமேறின வார்த்தையா இருக்குமானால், வெள்ளித்தட்டில வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு அது சமமாக இருக்குமாம். வேதம் அதைத்தான் சொல்கிறது. நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கு? நம்ம அதிகமாய் பல வளன் பேசிக்கொண்டு இருக்குமா, வார்த்தையில் இருக்கிற வல்லமை நாம் இழந்து விடுவோம், வார்த்தையில் இருக்கிற ஜீவனை நாம் இழந்து விடுவோம். அதுதான் உண்மை. ஆபிரகாம் லிங்கம் ஜனாதிபதியா இருக்கும்போது ஒரு இளம் வாலிபனுக்கு குற்றவாளி இன்றை தீர்க்கப்பட்டு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டார்கள். இது அவருடைய நாலேஜ் கொண்டு வரப்படுகிறது. அந்த தகப்பன் வந்து நிற்கிறார், காத்து கிடக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் எப்படியா பார்த்து ஒரு முறை இரக்கத்தை பெற்றுவிட வேண்டும் என்று மகனுக்காக. கடைசியில ஆபிரகாம் லிங்கனை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. போய் பார்த்து, ஐயா, என் மகன் சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், கொஞ்சம் அவனுடைய மரண தண்டனை நிறுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும், நான் அதற்காக தான் வந்து கெஞ்சிறேன், ஒரே ஒரு பையன், தகப்பன் உள்ள எவ்வளவு வேதனைப்பட உங்களுக்கு தெரியும்லான்னு சொல்லும் போது அப்புறம் வாழவலன்னு நிறைய பேசல. எதுக்கு, அவன் என்ன பண்ணான், குற்றம் அப்படித்தான், சட்டம் இதை தானே சொல்லுது, அதெல்லாம் எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணி அல்ல கதை கேட்டுட்டு இருக்கல. நேராக சொல்லலாம், நீ போப்பா, கவலைப்படாத, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குன்ற அவர் மனதில் நினைச்சிட்டு மெத்து சுலான்னு சொல்லி அவனை போல அவன் வாழ்க்கை, அவன் நாட்களை போல அவன் மகனுடைய நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மனுஷனுக்கு தகப்பனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவர் வித்தியாசமா சொல்லுது, மெத்து சொல்லானா என்னண்டே தெரியலையான்னு சொல்லி கேட்கும்போது அடுத்துல சொல்றாங்க, ஆதியாகமத்துல பைபிள்ல 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதுல ஒரு மனிதன் 969 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். அதே மாதிரி அவன் பையனும் ரொம்ப வருஷம் வாழ்வான், சாக மாட்டான், அவனுக்கு மரணம் இல்லைன்னு சொல்றதுக்குதான் ஷார்ட் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறான்னதும் அது தகப்பனுக்கு ஒரே சந்தோஷமா. இது என்ன உணர்த்துகிறது? உன் மகனுக்கு மரண தண்டனை நான் நிறுத்திடுதாப்பா, அவன் உயிரோடு இருப்பான்னு சொல்லுகிறார். ஒரே வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில
நம்முடைய வார்த்தையில அர்த்தம் இருக்குதா? அதுல உப்பினால் சாரமேற்றப்பட்டிருக்குதா? கிருபை இருக்குதா? கொஞ்சம் யோசிப்போம். அப்படி செய்வோமானா உடைந்த உள்ளங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு விடும், பிரிந்த உள்ளங்கள் இணைந்து விடும், நன்மைகள் தொடர ஆரம்பித்து விடும், கண்ணீர் துடைக்கப்பட்டு விடும், காயங்கள் கூட ஆற்றப்பட்டு விடும். எல்லாவற்றுக்கும் மேலாக மற்றவர்களுக்கு காயங்கள் ஏற்படுகிற வண்ணமாய் நம்முடைய வார்த்தை இருக்காது. மற்றவருடைய உள்ளத்தை உடைக்கிற வண்ணமாய் நம்முடைய வார்த்தை இருக்காது. மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்கிற வண்ணமாக நம்முடைய வார்த்தை இருக்காது. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வண்ணமாக இருக்கும். ஆவியானவரும் உதவி செய்வார். எப்படி, எங்க, என்ன பேசணும்னு சொல்லி வேதத்தில் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19-20 சொன்ன வார்த்தையின்படியே நமக்கு கிருபை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கு பார்த்தாலும் பாடுகளும் வேதனை நிறைந்த நாட்கள்ல, எங்கு பார்த்தாலும் மனிதனுடைய வார்த்தைகளும் இன்னைக்கு காயப்படுத்தக்கூடியதா மாறிவிட்ட சூழ்நிலையில உடைய வார்த்தை சொல்லுகிறது. எங்கள் வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? அது கிருபை உள்ளதாய் உப்பினால் சாரமேறினதாக இருக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில வார்த்தைகளை மாற்ற, வார்த்தைகள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா அவசரப்பட்டு பேசுறதா, அதிகமா பேசுறதா, என்னால கட்டுப்படுத்த முடியல, கோபப்பட்டு அந்ததெல்லாம் பேசுறதா, பின்பு ஃபீல் பண்றேன்னு சொல்றவங்க ஒருவேளை அந்த செய்தியை கேட்டு அவங்க உண்மையிலே உணர்வார்கள் என்று சொன்னால், என் ஆண்டவர் இந்த நேரத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை நீர் வாயில் வைப்பீராக. நாவின் அதிகாரத்துல ஜீவன் இருக்கிறதே, பொறுப்புள்ள, அதுவும் பயனுள்ள, பிரயோஜனமுள்ள, தைரியம் கொடுக்கிற கிருபையுள்ள வார்த்தைகள் வைப்பீராக. நாங்களும் அப்படி பேச செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். துதிகனமை மேலாவுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது நிதானித்து பார்ப்போம். இந்த கேட்ட வார்த்தைகளின்படியே நம்முடைய வார்த்தை அவசரப்பட்டு கொட்டுகிற, உடைக்கிற வார்த்தைகள் இல்லாம மாறாக தேற்றுகிற, ஆற்றுகிற, உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கட்டும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா.